ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஈஷா யோகாவுடைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் சத்குருன்னு சொல்லப்படுற அந்த ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஒரு விதத்தில் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கர்வம்னு சொல்லலாம், பெருமைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறார். குறிப்பாக ஆன்மீகம். ஏன்னா உலக நாடுகள் முழுவதும் விவேகானந்தர் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ தெரியாது, ஆனால் இவர் ஃபேமஸாக இருக்கிறாருன்றதை கண்கூட நம்ம பார்க்குறோம் இந்த இன்டர்நெட் காலத்தில். ஸோ இந்த சத்குரு அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். அது சரியா தப்பா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த நேரம் எதிர உட்காரவங்களை அவரால் கன்வின்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த காலத்தில் அந்த வாதம் பண்ணதாகலாம் நம்ம தமிழ் இலக்கியத்தில் படிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தன்னுடைய வாதத்திறமையினால் எதிர இருக்கிறவங்களுடைய வாயை அடைப்பதில் அவருக்கு நிகர் அவரே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, சத்குரு இந்து மதத்தை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. பட் ஆனால் எல்லா மதத்துக்கும் சமம் அப்படி இப்படின்லாம் சொன்னால் கூட அவர் இந்து மதத்துக்கு ஆதரவாக தான் எப்போவுமே பேசிகிட்டு இருப்பார், இந்து மதத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் சத்குரு மாதிரி ஒருவர் கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாமிய மதத்திலேயோ அல்லது வேறு எந்த மதத்திலேயோ தோன்றவே முடியாது. ஏன் தோன்ற முடியாது அப்படின்னா, இப்போ ஒரு கிறிஸ்தவ போதகர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இஷ்டத்துக்கு எது கேட்டாலும் ஏதோ ஒரு பதில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனடியாக மற்ற கிறிஸ்தவ போதகர் தேவையில்லை, சாதாரண கிறிஸ்தவர்களே கொஞ்சம் அந்த பைபிளில் ஊர்னவங்க, பெரும்பாலும் மற்ற எல்லா மதத்திலுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி புஸ்தகம் இருக்குது, ஒரே புஸ்தகம். ஸோ அதை பெரும்பான்மையானவர்கள் படிச்சிருப்பாங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறாங்களோ, ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் படிச்சிருப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் சத்குரு பேசும்பொழுது அது தப்பாக ரைட்டான்னு பெரும்பாலும் அவர் யார் முன்னாடி பேசுகிறாரோ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் முன்னாடி பேசுகிறவங்கெல்லாம் பெரும்பாலும் நாஸ்திகர்கள் தான், அவரை கேள்வி கேட்குறவங்க எல்லாரும். அப்படி இல்லாட்டினா கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆஸ்திகராகவே இருந்தாலும் யாரும் வேதம் படித்தவர்களும் கிடையாது. வேதம் படித்தவர்கள் பிரபலமாக ஏன் இருக்க போகிறாங்க? ஸோ அதனால் அவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் சமீபமாக நடந்தது. இந்த மாதிரி ஒரு தவறை மற்ற தர்மத்தினர் பண்ணால் அதோடைய விளைவே பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தவறு அல்லது பொய்யை சத்குரு சொல்லியிருப்பார். அவருடைய அறியாமையினால், வேணும்னு சொல்கிறது கிடையாது. அதை ஒரு பெரிய கூட்டத்து முன்னாடி பேசுகிறார். யாருக்குமே அது தப்புன்னு தெரியலன்னா எப்படி இருக்கிறாங்க, இந்து மதம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக வேதங்களே பொய், அது வேறு விஷயம். அதனால் அவர் வேதங்களை வைத்து சில விஷயங்கள் சொல்கிறார் இல்லையா? அது வேதங்களின்படியே பொய்யாக இருக்குது அப்படிங்கிறதை ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம், அதை கூட கண்டுபிடிக்க முடியல யாராலையும் அப்படின்னும் பொழுது என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன அப்படின்னா, ராமராஜ்யத்தை பற்றி பேசியிருப்பார். இப்போ ஜஸ்ட் சமீபமாக நடந்தது தான், ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி. ராமராஜ்யத்தை பற்றி அவர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இப்போ பிஜேபி ஆட்சியில் ராமராஜ்யத்தை எடுத்துகிட்டு வருவோம், எங்களுடைய லட்சியம், அந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எல்லாமே அதுக்காக தான் நடக்குது. ஸோ அந்த ராமராஜ்யம் கலியுகத்தில் சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்குறேன். ஏன்னா கலியுகம், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கேள்வி கேட்குறவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அது அவரே சொல்கிறார். அப்படி இருக்கிறவர் கூட கலியுகத்தில் அது சாத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் புத்திசாலியாக இருக்கிறார். ஸோ அதனால் அவர் கேட்குறார், கலியுகத்தில் அது சாத்தியமான்ட்டு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனமான ஒரு பதிலை சத்குரு சொல்கிறார். ஸோ சத்குருனா அது இன்னொரு விஷயம் சொல்லிடணும். ஏன்னா அந்த வேர்டை மனிதனுக்கு யூஸ் பண்ணுறதே கடவுளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான். ஏன்னா சத்குருன்னா சத்தியமான குரு, அது சிவபெருமான் மட்டும்தான். பட் இருந்தாலும் மனிதர்கள் ஜக்கி வாசுதேவ சத்குருன்னு சொல்லி பழக்கப்பட்டதுனால நான் சத்குருன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கலியுகம்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சுங்க, இப்போ துவாபர யுகம் நடக்குது, இப்போ
இப்போ துவாபரயுகம் முடிஞ்சு திரேதாயுகம் வரப்போகுது அப்படிங்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு தப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக பெருசாக வேதம் படித்தவங்களாம் தேவையில்ல, சாதாரணமாகவே எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அது கூட தெரியாமல் தான் இவர் சத்குரு இருக்கிறாருன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். என்ன அப்படின்னா, சரி கலியுகம் முடிஞ்சதுன்றார், அதை கூட விட்டுருங்க. இப்போ துவாபரயுகம் நடக்குதுன்றார். கலியுகம் முடிஞ்சு துவாபரயுகமாக வரும்? சரி, துவாபரயுகம் முடிஞ்சு திரேதாயுகமாக வரும் இல்லையா? ஏன்னா திரேதாயுகம் முடிஞ்சு தான் துவாபரயுகமே வரும். துவாபரயுகம் முடிஞ்சு இப்போ அது வேறு வேறு சொல்கிறார். 2081 இந்த துவாபரயுகமும் முடியுது, அடுத்தது திரேதாயுகம் வரப்போகுது அப்படிங்கிறார். இப்போ இதில் என்னென்னா, எந்த அளவுக்கு அதாவது மற்ற விஷயங்கள்லாம் அந்த பேட்டியில் வந்து நல்ல லாஜிக்கலாக பேசுகிறார். ஸோ அதையெல்லாம் எதுவும் தப்பு சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அந்த இந்து மதத்தை பற்றி அவரால் பேச முடியுமா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. ஏன்னா துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் வந்து கீதையை சொன்னதாக இருக்குது. ஒருவேளை அவர் தான் தன்னை கிருஷ்ணர் இன்டைரக்டாக சொல்கிறதுக்காக இது துவாபரயுகம்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஸோ வேதத்தின்படி வந்து துவாபரயுகத்தில் மகாபாரத யுத்தம் நடந்ததாக எழுதப்பட்டிருக்கு. அது உண்மை கிடையாது, அது வேறு விஷயம். பட் அவர் வேதத்தை வச்சு தான் சொல்கிறார் இல்லையா? இப்போ துவாபரயுகத்தில் அது நடந்ததுன்னா துவாபரயுகத்துக்கு அடுத்தது தான் கலியுகம் வரும். ஆனால் அவர் என்ன நினச்சிட்ருக்கிறாருன்னா, கலியுகத்தில் தான் கிருஷ்ணர் வந்து சொன்னார். ஆனால் அவர் சொல்கிறதுல வந்து வேதத்தின்படி போய், பட் ஆனால் நிஜத்தில் உண்மை இருக்குது, அதை பற்றி அவருக்கு தெரியாது. பட் அது வாய் தவறுதலாக வருது. ஆனால் அது கூட அவர் கலியுகம் அப்படி கலியுகத்தில் அந்த போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஒரு விதத்தில் அது உண்மைதான், அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அதற்கு பிறகு துவாபரயுகம் நடக்குதுன்றார். கலியுகத்துக்கு பிறகு எப்படி துவாபரயுகம் வரும்? கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம். ஆனால் அதுக்கு இன்னொரு வார்த்தை கூட யூஸ் பண்ணுவாங்க, கிருதாயுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிருத்தாயுகம் அப்படின்வாங்க, சத்தியுகம் அல்லது கிருத்தாயுகம் அப்படின்வாங்க. அதற்கு பிறகு தான் திரேதாயுகம் வரும். ஸோ அப்போ அவருக்கு அப்படி ஒரு யுகம் இருக்குதுன்றதே அவருக்கு தெரியலையா, அல்லது வாய் தவறி சொல்கிறாரா? அப்படி வாய் தவறி சொன்னால் கூட அடுத்தடுத்து அவர் வந்து தவறாகவே தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ நிறைய வேதங்களில் தவறாக இருக்கும் வருடங்கள், சத்தியுகத்துக்கு இத்தனை வருடம்னு ஒரு வேதத்தில் இருக்குன்னா இன்னொரு வேதத்தில் அதை விட கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். அதேமாதிரி திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ட்டு. ஸோ அதில் வந்து வித்தியாசப்பட்டாலும் யுகத்துடைய ஆர்டர் எல்லா வேதங்கள்லையும் கரெக்டாக தான் இருக்கும். சத்தியுகம் அல்லது கிருதாயுகம், திரேதாயுகம். அந்த சத்தியுகத்துக்கு மட்டும் 2 பேர் இருக்கும். அடுத்தது திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்படி தான் இருக்குமே தவிர எதுலேயுமே வந்து கலியுகத்துக்கு அப்புறம் துவாபரயுகம், துவாபரயுகத்துக்கு அடுத்தது திரேதாயுகம் அப்படின்னு இருக்காது. ஆக்சுவலாக இவர் ரிவர்ஸில் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு தான் இது காமெடி இல்லையா? கலியுகத்தில் இருந்து, அதாவது ஒரு மனுஷனுக்கு 60 வயசுக்கு அப்புறம் 61, அடுத்தது 62 இப்படி சொல்லலை அவர். 60 வயசா, அதுக்கு அடுத்தது 59 ஆகும், அடுத்தது 58 ஆகும், இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அதில் இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, இது வரைக்கும் இருந்ததையெல்லாம் விட இப்போ தான் ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதையும் ரிவர்ஸில் தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ 2081 துவாபரயுகம் முடியுது, அடுத்தது திரேதாயுகம் வரப்போகுது, ரிவர்ஸில் தான் சொல்கிறாரு. ஸோ அதனால் ராமராஜ்யத்தை பற்றி பேசுகிறது கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவர் அந்த யுகத்தை சார்ந்தவர் தானே அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து கேள்வி கேட்குறவரே இன்னொரு இடத்துல வந்து ஏதோ கலியுக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஏற்றுக்காட்டினா கூட அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கலியுகம் நீங்கள் ஏற்றுக்காட்டினா கூட அப்படின்னு சொல்லும்போது உடனே சத்குரு அதை மறித்து, இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது, இது வந்து டைம் சைக்கிள், ஸோ அது அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறார். ஸோ ஆக்சுவலாக இந்த யுகம் எதன் அடிப்படையில் இருக்குது? அதாவது எப்படின்னா, மழை பெய்கிற நேரம்தான் மழை சீசன் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த யுகம் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சத்யுகம், திரேதாயுகம், இது ரெண்டுமே ஆக்சுவலாக சொர்க்கம்னு சொல்லப்படுது. இது 5000 வருட காலச்சக்கரம். அடுத்தது துவாபரயுக கலியுகம், இது ரெண்டும் நரகம்னு சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித வேதங்களில் இது இப்படி இருக்காது. அதாவது 4 யுகம் கரெக்டாக இருக்கும், ஆனால் அதோடைய கால அளவு இதில் நம்ம சொன்னதுபடி பார்த்திங்கன்னா எல்லாமே 1250 வருடம் சமமாக இருக்கும் ஒவ்வொரு யுகமும். இது கடவுள் சொல்கிறது, வேதங்களிலிருந்து நாங்கள் சொல்லலை. ஆனால் வேதங்கள் எல்லாம் லட்சக்கணக்கான வருடங்கள் ஒரு யுகத்துக்கே கொடுத்துருப்பாங்க.
இப்போ சத்தியுகம் முதல் யுகம் இருக்குது இல்லையா, அதுதான் கடவுள் படைத்த சத்தியமான உலகம். அதனால தான் அது பேர் சத்திய யுகம் அப்படின்னு சொல்கிறது. மனிதர்களை கடவுள் எப்படி படைத்தாரோ அப்படி சத்தியமானவர்களாக இருப்பாங்க. அங்கே நாராயணன் லக்ஷ்மியுடைய ராஜ்யம் இருக்கும். அதனால தான் அவர் பேரே சத்திய நாராயணன் அப்படின்னு கூட சொல்லுவோம். சத்தியுகத்தை சார்ந்த நாராயணன் அப்படின்னு சொல்கிறது. அது உண்மை, அது வந்து வேதம் கிடையாது. உண்மையிலே லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் அங்கே இருந்தது. அந்த நாராயணனுடைய குழந்தை பருவத்திற்கு பேர் தான் கிருஷ்ணர். ஆனால் வேதத்தில் துவாபரயுகத்தில் அவர் பிறந்ததாக காட்டிட்டாங்க. அப்படி கிடையாது. துவாபரயுகம் நரகம். அங்கே இயேசு பிறக்கிறார். அங்கே மதங்கள் வந்துருச்சு. கிருஷ்ணர் பிறக்கும்போது எந்த மதமும் கிடையாது. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ராமாயண மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா இந்து மத கடவுள்களை தவிர்த்து வேறு எதை பற்றியுமே இருக்காது. வேறு எந்த மதத்தை பற்றியாவது ஒரு குறிப்பு கூட இருக்காது. ஆனால் பைபிள் குரானில் இந்து மதத்தை பற்றி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அது இருந்தது. ஸோ அப்போ குறிப்பாக நாராயணன் தான் முதலில் தோன்றியது. வேதத்தில் தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க, திரேத்தாயுகத்தில் ராமரும் துவாபரயுகத்தில் நரகத்தில் கிருஷ்ணரும் பிறந்ததாக கட்டிட்டாங்க. கிடையாது. திரேத்தாயுகத்தில் ராமர் இருந்தது உண்மைதான். ஆனால் அதற்கு முந்தைய யுகம் ஆகிய சத்யுகத்தில் கிருஷ்ணர் இருந்தார். அந்த கிருஷ்ணர்ன்றது குழந்தை பருவத்தில் அவருடைய பேர். அவர் ராஜ பதவி அடையும் போது அந்த ராஜ பட்டத்திற்கு பேர் தான் நாராயணன். அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். தலைமுறை தலைமுறையாக முதலாம் பல்லவன் இரண்டாம் பல்லவன் மாதிரி முதலாம் நாராயணன் இரண்டாம் நாராயணன் 8 தலைமுறை ஆட்சி செய்வாங்க. அப்போ அந்த நாராயணனை கல்யாணம் பண்ணுற வெவ்வேறு பெண்களும் லக்ஷ்மி ஆகுறாங்க. அப்போ 8 நாராயணனை கல்யாணம் பண்ணுற 8 லக்ஷ்மி என்னாச்சா, அஷ்டலக்ஷ்மி. வேதத்தில் இருக்குது பாருங்கள். அஷ்டலக்ஷ்மி நம்ம கும்பிட்றோம்ல. ஆனால் அஷ்டலக்ஷ்மி இருந்தால் அஷ்ட நாராயணன் இருப்பாங்கன்றது நம்ம அறிவுக்கு எட்டவில்லை. அதை கடவுள் சிவபெருமான் வந்து கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கலியுகம் இதை தான் சங்கம யுகன்றது. இறைவன் வந்து கொடுக்கறது. சத்யுகம் திரேதாயுகத்தை பகல்னும் துவாபரக கலியுகத்தை பிரம்மாவின் இரவுன்னு சொல்லுவோம். இது பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு. இது கீதையில் இருக்குது. இந்த வார்த்தையே இருக்குது. சத்யுகம் திரேதாயுகம் பிரம்மாவின் பகல்னே இருக்குது. அது ஏன் அப்படின்னா கடவுள் இப்போ ஒரு வயோதிகர் உடலில் வரார். ஏன்னா நம்மள மாதிரி அவர் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக ஒருபொழுதும் சிவன் பிறந்ததில்லை. அதனால தான் அவர் லிங்க ரூபத்தில் பூஜை பண்ணுறோம். அதனால தான் அவரை யாரும் பார்க்க முடியறது கிடையாது. அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம். அதுவரை அவர் எங்கே இருக்கிறாருன்னா இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமளும் இங்கே தான் இருக்கிறோம். குட்டி குட்டி புள்ளியாக இருக்குதுல்ல, இதெல்லாம் நாம் மேலே இருக்கிறது கடவுள். ஸோ தனியாக தெரியணும்னு பெருசாக போட்டிருக்குமே தவிர அவர் அவ்வளோ பெருசாலாம் இருக்க மாட்டார். நம்மை மாதிரி சின்ன ஒளிப்புள்ளி, கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளியாக தான் இருப்பார். நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருகிறோம். சிவபெருமான் ஒருபோதும் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறப்பதில்லை. அதனால தான் அவரை லிங்க ரூபத்தில், அதாவது லிங்கம்ன்றதே ஆத்மஸ்வரூபம். லிங்கம் அப்படின்னா இங்கே அசிங்கமாக அர்த்தம்லாம் சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் வடநாட்டுக்கு போனீங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க, ஜோதிர்லிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே சிவலிங்கத்தை. ஜோதினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, தீபம். தமிழ்லையும் அதே தான். லிங் அப்படின்னா ஜோதியின் அடையாளம்னு அர்த்தம். லிங்குனா அடையாளம். நீங்கள் அங்கே நார்த் இந்தியாவில் வந்து பப்ளிக் டாய்லெட்டுக்கு போனால் கூட ஸ்திரீலிங் புருஷ்லிங்கன்னு இருக்கும் இல்லையா. நம்ம ஆண்கள் பெண்கள்னு போடுவோம் இல்லையா. ஸோ ஆண்களுடைய நினைவு சின்னமாக புருஷ்லிங், இங்கே ஸ்திரீலிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தெளிவாக இருக்கிறாங்க. அங்கே வந்து இது வந்து சிவலிங்கம் ஆண்குறியும் பெண்குறியும் இணைந்ததுன்ற கதையே கிடையாது. ஏன்னா அங்கே வார்த்தையே அதுக்கு தான் நம்ம ஆளுங்களுக்கு ஹிந்தி தெரியாததுனால இஷ்டத்துக்கு அவன் கதையை விட்டுட்டு அதை நம்பிட்டு இருக்கிறானுங்க. ஸோ ஹிந்தி இங்கே வந்துடக்கூடாதுன்றது இதுக்காக தான். உண்மை மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போ சத்யுகத்தில் வந்து கடவுள் வந்து தனக்கு சமமாக தான் படைப்பார் மனிதர்களை. அதனால தான் அவங்கள கடவுளுக்கு சமமாக நம்ம கும்பிட்றோம். அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் தேவதைகள், தெய்வம். சிவனை தவிர வழிபடுற அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள், கடவுள் கிடையாது. அவங்க இப்போ எங்கேயும் போகல, மறுஜன்மம் எடுத்து கீழே இறங்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை பைபிள்லேயும் இருக்கும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது. ஸோ இந்து மதத்தில் இருக்குது. ஆனால் அது சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனாலையும் அதை வந்து மற்றவர்களுக்கு சொல்கிறவங்களுக்கும் அது புரியாததுனாலையும் யாருக்குமே இந்த விஷயம் தெரியறது கிடையாது. அதனால தான் இங்கே குருமார்கள் முளைச்சிட்டாங்க. என்னது, நான் உன்னை மேல் நோக்கி அழைச்சிட்டு போகிறேன். இயற்கையாகவே நீ கீழ் நோக்கி தான் வந்துட்டுருக்கிற இல்லையா. சத்யுக திரேதாயுகத்தில் எந்த குருமாரும் கிடையாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி கடவுள்னு யாரை நினைக்கிறோமோ அவங்க தான் அங்கே உயிரோடு வாழ்ந்தாங்க. யார் அவங்க? நாம தான். அது அங்கேருந்து இறங்கி தான் இப்போ இப்படி வந்துட்டோம்.
சொர்க்கத்தில் ஏன் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் தான் என்னன்னே தெரியாமல் குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் அவங்கள உயர்ந்தவர்கள்னு சொல்கிறோம். மற்றபடி அவங்க ரொம்ப பணக்காரர்களாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைத்த சன்மானம், உயர்ந்ததாக இருந்ததுக்காக. பணத்தை வச்சு அவங்கள உயர்ந்தவர்கள்னு சொல்லலை, குணத்தை வச்சு சொல்கிறோம். ஸோ அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். சத்தியுக திரேதாயுகம் சொர்க்கமாக இருக்கும்போது எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க, பட் அந்த நல்ல குணத்துடைய அளவு குறைஞ்சிக்கிட்டு வரும். துவாபர யுகத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாவமும் செய்வாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, சத்தியுக திரேதாயுகத்தில் தங்களை அழியக்கூடிய உடல் நினைக்காம அழிவற்ற ஆத்மான்னு நினைப்பாங்க. அதாவது உயிர். அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் செய்யுது அப்படின்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கும். ஸோ சொர்க்கத்தில் வாழ்ந்த முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன், ஆதி நாராயணன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? வேறு யாருக்கும் ஆதி முருகன் அந்த மாதிரிலாம் வராது. ஆதி நாராயணன், ஆதி லக்ஷ்மி, அவங்க கணவன் மனைவி. ஸோ முதலில் தோன்றியவர்கள், முதல் மகாராஜா மகாராணி. அவங்க எதன் அடிப்படையில் அவங்க ராஜாவாக இருக்கிறாங்க, ராஜாவாக பிறக்கிறாங்க இல்லையா? ராஜ குடும்பத்தில் பிறந்தால் ராஜா, அது ஓகே. ஆனால் எதன் அடிப்படையில் பிறக்கிறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். கர்மாவின் அடிப்படையில். முன் ஜென்மத்தில் சத்தியுகத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அதுதான் இந்த காலச்சக்கரத்தை தெரிஞ்சுக்கணும். டிசம்பர் முடிந்தவுடன் முடிஞ்சிடாது உலகம், ஜனவரி மீண்டும் வரும். அதே மாதிரி கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் வரும். அப்போ சத்தியுகத்திற்கு முன்பு இருந்தது என்னது, கலியுகம். இது தொடர்ந்து இரவு பகல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம்ட்டு. சொர்க்கம் தானாகவே நரகம் ஆகிடும், ஏன்னா கடவுள் இடையில் வருவதே கிடையாது. நரகத்தின் இறுதியில் கடவுள் மீண்டும் சொர்க்கமாக்குறதுக்கான வழியை சொல்கிறார். அதற்காக தான் சிவபெருமான் ஒரு வயோதிக உடலை கடனெடுத்து வருகிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக கொடுக்குற ஞானத்தை தான் முரளி அப்படின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கடவுளே கொடுக்குற ஞானம் கிடைக்கிது. இப்போ கொடுத்துட்டு இருக்கிற ஞானம் கிடைக்கிது. ஆனால் அது தெரியாத காரணத்தினால்தான் மனிதர்களை குருவாக வைத்து அவங்க சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டு கீழான நிலையை அடையிறாங்க. ஸோ அப்படி தான் நம்ம கீழான நிலைக்கே வந்திருக்கிறோம் இத்தனை ஜென்மங்களாக. இத்தனை குருமார்கள் நீங்கள் எவ்வளோ தான் உயர்ந்தவர்கள்னு சொன்னாலும் அவங்களுடைய வழி உங்களை கீழ் நோக்கி தான் அழைச்சிட்டு வரும். அவங்களே கீழ் நோக்கி தான் வருவாங்க. யாரும் கடவுள்கிட்ட மேலெல்லாம் போக மாட்டாங்க. திரும்ப திரும்ப ஏன் சொர்க்கத்தில் முதல் உத்தம புருஷர் அப்படின்னா அது நாராயணன் தான். புருஷோத்தமானே அவரை சொல்லுவாங்க இல்லையா, நம்பர் 1 உத்தம புருஷர். அவரே மறுஜென்மம் எடுத்து கீழே வந்து தான் ஆகணும். அவருடைய கடைசி ஜென்மத்தில் தான் சிவபெருமான் அவர் உடலுக்குள்ளே பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அதனால தான் நீங்கள் பெருமாள் கோயிலில் ஒரு சிலை இருக்கும், மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பார். ஆக்சுவலாக நிறைய இடங்களில் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கும்போதே அவர் தொப்புல இருந்த தாமரை கொடி வரும். அந்த தாமரை கொடி மேலே பிரம்மா உட்காந்துட்ருப்பார். அப்படின்னு அர்த்தம் விஷ்ணுவோடைய வயோதிக பருவம் இல்லையா? ஸோ சாஞ்சிட்டார், அல்லது மரணம், ஆத்மாவுடைய மரணம், அந்த ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ். அந்த நேரத்தில் சிவபெருமான் எழுப்புறார், நீ தான் நாராயணனா இருந்த மீண்டும் ஆகணும் அப்படின்னு அவரை பிரம்மாவாக்கி எழுப்புறாருன்றதுனால தான் பிரம்மா அப்படி எழுந்திரிச்சு மேலே போகிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. இதை யாராவது பேச முடியுமா? இதுதான் ஆன்மீகம், ஆத்மாவை பற்றிய விஷயம். ஆத்மா உயர்ந்த நிலையிலேருந்து கீழ்நிலைக்கு வந்திருக்குது. அது மீண்டும் மேல்நிலைக்கு கடவுள் மட்டும்தான் அழைச்சிட்டு போக முடியும். மனுஷன் அழைச்சிட்டு போவானா? மனுஷன் கீழ் நோக்கி தான் அழைச்சிட்டு போவான். நாராயணன் முதல் பிறவியில் வந்தவரே கீழ் நோக்கி போகிறார். அதனால தான் பன்றி அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போனார். அந்த கதை வருது இல்லையா, சிவனுடைய அடிய முடியும் போய். அப்போ பிரம்மா மேல் நோக்கி போகிறார், விஷ்ணு கீழ் நோக்கி போகிறாருன்றாங்க பாருங்க இல்லையா? விஷ்ணுவாக பிறந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு தான் வராரு. எப்போ சிவன் வராரோ அப்போ தான் மேல் நோக்கி போகிறார். இப்போ சிவனை விட பெரிய ஆட்களாக எல்லோரும் நாங்கள் உங்களை மேல் நோக்கி அழைச்சிட்டு போகிறோன்றதுக்கு எந்த மதத்துலையுமே சொல்கிறோம். எந்த மதஸ்தாபகரும் மேல் நோக்கி அழைச்சிட்டு போகல. இயேசு வந்தார், நபி வந்தார், புத்தர் வந்தார், எல்லாம் கீழ் நோக்கி தான் அழைச்சிட்டு போனாங்க. ஸோ இது நாங்கள் மேல் நோக்கி அழைச்சிட்டு போவோன்றது மிகப்பெரிய மூட நம்பிக்கை. உலகம் நாளுக்கு நாள் கீழ் நோக்கியில் போகுது. எவ்வளவு இயற்கை சீற்றங்கள், எவ்வளவு நோய் வருது இருக்குது. ஸோ கலியுகம் முடிஞ்சிச்சு. கலியுகம்ன்றது இருக்கிறதுல கீழான யுகம். பயங்கரமாக பாவம் செய்வாங்க, பயங்கரமாக அதற்கேற்ப தண்டனையும் அனுபவிப்பாங்க. ரெண்டும் நடக்குது தானே. பாண்டிச்சேரி சிறுமி கற்பழிச்சதாகட்டும், இப்போ ஏதோ தர்மபுரியில் அது மாதிரி பண்ணதாக சொல்கிறாங்க. நிறைய குழந்தைங்க, மைனர் குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை கடத்திட்டு வர்றது நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைங்கள உயிரோடு வெட்டி அந்த உடல் பாகத்தை எடுக்கிறத பார்க்குறோம். அடுத்தது
வெளிநாட்டிலேருந்து இங்கே டூருக்கு வந்தவங்களையும் கேங் ரேப் பண்ணுறத ஜார்க்கண்டில் பார்த்தோம். இது கலியுகம் இல்லாமல் என்ன யுகம்? அது முடிந்து துவாபர யுகமாக. துவாபர யுகத்தெல்லாம் இவ்வளோ மோசமாலாம் இருக்காது, கலியுகத்தின் இறுதியில் தான் இவ்வளோ மோசமாக இருக்கும். இதை வைத்து தான் யுகம்னு பேரே வருதுங்கிறதே சத்குருவுக்கு தெரியல. அவர் ஏதோ அந்த டேட் வந்துடுச்சுன்னா இது வந்துடும்ல இருக்குது அப்படி புரிஞ்சுக்கிறார். ஸோ கடவுள் சத்தியமான சத்குரு வந்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் பாவம் சத்குருன்னு பேர் வச்சுருக்கிறவங்க கிட்ட போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. சிவான்னு நிறைய பேர் வைக்கிறாங்களே, அப்படி பேர் வச்சவங்கெல்லாம் சிவனா? அந்த மாதிரி தான் சத்குருன்னு பேர் வச்சவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிடையாது. அவருடைய ஞானம் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக கிடைக்குது. ஆனால் நம்ம காசு கொடுத்துட்டு போய் கையை காலை இப்படி இப்படி மடக்கிட்டு மடக்குனா ஞானம் வந்துடுமா? அது எப்படி வரும்? ஸோ சத்யுகத்தில் எல்லாருடைய கவனமும் ஆத்மாவில் இருக்கிறதுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. இது மேலே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம், அல்லது காருன்னு சொல்லலாம் இல்லையா? காரை டிரைவர் செலுத்திட்டு இருக்கிறார், டிரைவர் இல்லாமல் கார் இயங்காது. அது மாதிரி இங்கே அதுக்காக ஆட்டோமேட்டிக் கார் இருக்குன்னு விதண்டாவாதமாக பேசாதீங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த உடம்பு இயக்கக்கூடியவர் ஆத்மா. அவர் போயிட்டாருன்னா இந்த உடம்பு இயங்காது, கண் இருக்கும் பார்க்காது, வாய் இருக்கும் பேசாது, எதுவுமே நடக்காது. ஸோ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிற அந்த உயிரோட்டமான அழிவற்ற ஆத்மா தான் நான்ன்ற உணர்வு இயல்பாக நிரந்தரமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிறது வேறு, அந்த உணர்விலே இருக்கிறது வேறு. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஆணுன்றது இயல்பாகவே அந்த உணர்வில் இருக்கிறீங்க, அதனால தான் பெண்ணை பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு வருது. அதே மாதிரி பெண்ணன்ற உணர்வு, அந்த மாதிரி ஆத்மான்ற உணர்வு இருக்கும். ஸோ அப்படி ஆத்மான்ற உணர்வில் ஒவ்வொருவரையும் ஆத்மானு பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல் உணர்வில் அவங்க மயங்க மாட்டாங்க. அப்படியே மயங்கிறதுனா என்ன? அதே அப்சஸ்ட் ஆகிறது இல்லையா? ஒரு பார்வையில் என்னை உரை வைத்தாய் இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்க மாட்டாங்க. அது வந்து ஆத்மா பலகீனமாகிறதுனால வரக்கூடிய நிலை. கலியுகத்தின் இறுதியில் அந்த நிலைக்கு போயிட்டான் மனிதன். ரொம்ப அழகியெல்லாம் பார்க்க தேவையில்லை, சாதாரணமாக இருந்தாலே மயங்கி கிடக்கிறான். ஸோ அந்த அளவுக்கு மோசமாக மனிதர்கள் இன்றைக்கி கீழான நிலை அடைஞ்சதுக்கு காரணம் 2500 வருடம் ஆத்ம உணர்வில் இருந்தவன் அடுத்த 2500 வருடத்தில் ஆத்மான்றது மறந்து உடல் உணர்வுக்கு வந்து புலனின்பத்துக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறான். ஸோ ஒன்றுத்துக்கு அடிமையானாலே புத்தி வேலை செய்யாது, அப்போ தான் பாவம் செய்ய ஆரம்பிப்போம். பாவம் ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் தண்டனை கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி சத்தியுகம் திரேதாயுகத்தில் எந்த பாவமும் செய்யலை. அதனால் ரொம்ப அழகாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். சிங்கம், பசு கூட ஒன்றுக்கு ஒன்று துக்கம் கொடுக்காது, ஒரே நீரோடையில் ஒரே நேரத்தில் நீர் அருந்தோன்னு எல்லா மத வேதங்கள்லையும் போட்டிருக்கும். இதுக்கு பேர் தான் சத்தியுகம். இந்த மாதிரி குணம் இருக்கும். திரேதாயுகத்திலும் அந்த குணம் இருக்கும், பட் அந்த நல்ல குணம் வந்து கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். துவாபர யுகத்தில் தான் காமம், கோபம் இதெல்லாம் சூக்ஷ்மமாக ஏந்திரிக்க ஆரம்பிக்கும் மனிதனுக்குள்ள, உடல்னு நினச்சதுனால. ஸோ துவாபரகத்தின் இறுதியில் பாவம்லாம் நிறையவே பண்ண ஆரம்பிப்பாங்க, தண்டனை ஸ்லைட்டாக அடைய ஆரம்பிப்பாங்க. கலியுகத்தில் தண்டனையும் இருக்கும், பாவமும் செய்வாங்க, தண்டனையும் அதிகமாகும், பாவமும் அதிகமாகும். அதுதான் இந்த நேரம் இல்லையா? சிசிடிவி கேமரா வச்செல்லாம் பார்த்தா கூட அவனால் பாவம் செய்யாமல் இருக்க முடியல, அந்தளவுக்கு மோசமாக ஆகிட்டான். ஸோ கடைசி நேரத்தில் ஒரு பொண்ணுக்கு 20-25 புருஷன் இருப்பான்ட்டு பைபிளில் போட்டிருக்கோன்ட்டு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் சொன்னார். ஸோ அது பைபிளில் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரில. ஸோ அதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம் இல்லையா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன் இருக்கிறாங்கன்றதெல்லாம் இப்போ கலியுகத்தின் இறுதியில் நடக்கிற விஷயம். நடக்க போகிற விஷயத்தை தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான் மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிளே தவிர நடந்த விஷயம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஆத்மாக்களாகிய நாம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த 5 விகாரத்துக்கு அடிமையாயிட்டோம். இந்த 5 விகாரம் ஆண்களிடமும் இதே 5 விகாரம் பெண்களிடமும் இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணனே தவிர 10 தலையை தூக்கிட்டு எவனும் எப்பவும் வாழ்ந்தது கிடையாது. ஸோ அந்த ராவணன் ஆத்மாக்களாகிய நம்மை, சீதைகளை சிறைப்படுத்தி வச்சுருக்கிறான். ஒட்டுமொத்த உலகமும் ராவண ராஜ்யம்தான். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் மேலேருந்து பார்த்தா இலங்கை மாதிரி ஒரு தீவாக தான் தெரிய போகுது. ஸோ ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி ராவண ராஜ்யம், ராவணனுடைய சிறையில் இருக்கிறோம். இதை மீட்பதற்காக வருபவர் தான் ராமராகிய சிவத்தந்தை. திரேதாயுகத்தில் உண்மையிலே ராமர் இருப்பார். சத்தியுகத்தில் எப்படி 8 லக்ஷ்மி நாராயணன் இருக்கிறாங்களோ அதே மாதிரி துவாபரயுகத்தில் 12 ராமர் சீதை இருப்பாங்க. இது எந்த வேதத்திலே அது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்போ கடவுள் சொல்லும்போது தான் அது புரியுது. அடுத்தது துவாபர கலியுகத்தில்
நாம் வந்து ராவண ராஜ்யத்தில் வந்துடுறோம் இல்லையா. ராவணனை தான் மாயா சாத்தான் மற்ற மதங்களை சொல்கிறது. இதிலிருந்து நம்மை விடுவிக்க வரார். ஸோ ராவணனுக்கு ஆப்போசிட்டாக ராமர் அப்படின்னு நம்ம மைண்டில் ஆழமாக பதிவான காரணத்தினால ராவண ராஜ்யத்துக்கு ஆப்போசிட் ராமராஜ்யம், அதாவது சொர்க்கம், சிவபெருமான் படைக்கிற சொர்க்கம். அப்போ இங்கே சிவனை ராமர்னு சொல்கிறோம், சிவராம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சிவன் மட்டும்தான் கடவுள், வேறு யாரும் கடவுள் கிடையாது. அவர் ஒருத்தர் இருக்கிறார், உடல் எடுக்கலை, அவ்வளோதான். இன்னொரு உடலை கடனாக எடுத்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் தெரியாத காரணத்தினால இஷ்டத்துக்கு ஆதியோகி அப்படின்லாம் சொன்னால் கூட உண்மையிலே அதுக்கு அர்த்தமும் இருக்குது. யோகத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ அதனால் ஆதியோகி அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஞானத்தை கொடுக்கிறார், அதை அவர் தான் கொடுப்பார். அதை வேறு யாரும் காப்பி அடிச்சிட்டுலாம் கொடுக்க முடியாது. அவர் கையகால மடக்கிற விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்கல. நினைவு ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறைவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், நம்ம புருவ மத்தியில் இருக்கிறோம். நான் இறந்துட்டேன்னு நினச்சிட்டு, இறந்துட்டா ஆத்மா எங்கே போகும்? இங்கே தானே இருக்கணும், இங்கே போகணும், அதானே நம்முடைய லட்சியம். ஸோ அங்கேயே பரந்தாமத்திலே அந்த செம்பு நிறமான ஒளி உலகத்திலே இருந்து சிவபரமாத்மாவை எனக்கு எதிராக பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு மனக்கண்ணால் நினைவு பண்ண பண்ண உடல்ன்ற உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உடல்ன்ற உணர்வு இருக்கிறனால தானே காமம், கோபம், எண்ணிது இந்த உணர்வுலாம் இருக்குது. ஆத்மா சுதந்திரமானவன், ஒரு பரமாத்மா சிவனுடையவன் அப்படின்ற உணர்வு வரணும். இவ்வளவுதான் ஞானமே. இந்த ஞானத்தை தெரிஞ்சிக்காத காரணத்தினால மக்கள் போய் வசீகரமான பேச்சு யார் பேசினாலும் போய் மயங்கிடுறாங்க. ஸோ வசீகரமான பேச்சு உள்ளவங்க தான் இன்றைக்கி ஃபேமஸாக ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பேச்சு திறமை நல்லா இருக்கிறதுனால அவங்க பேசுகிறதுலாம் உண்மைன்னு அர்த்தம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ குறிப்பாக ராமாயணத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ராம ராஜ்யத்திலும் நடக்கலை, திரேத்தாயுகத்தில் வாழ்ந்த 12 ராமர்களின் ராஜ்யத்திலும் நடக்கலை, கலியுகத்தின் இறுதியில் நடக்கிறது தான். மகாபாரதமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லாமே எங்கே நடக்குது? மனிதனுடைய மனதுக்குள்ளே நடக்குது. என்ன அதோடைய சாரம் பாருங்கள். நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, குரானை எடுத்துக்கோங்க, ராமாயண மகாபாரதம் எடுத்துக்கோங்க, எல்லாமே எதை சொல்லுதுன்னா பற்றை அறுக்கிறத பற்றி தான் சொல்லும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடுவதை பற்றி தான் சொல்லும். நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த கதையை வேணாலும் பைபிள் குரானில் குட்டி குட்டி கதையாக நிறைய கதைகள் வரும். குறிப்பாக பைபிள் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே இந்த விஷயத்தை தான் சொல்லும். ஈசாக்கை வந்து அவங்க சகோதரர்களே அடிமையாக விற்றுடுவாங்க. ஃபஸ்ட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடிமையாக விற்றுடுவாங்க. ஸோ அப்போ அதனால் அவன் பெரிய ஆளாக தான் ஆகிட்டே இருப்பான். ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது நிறைய சோதனைகள் வரும். ஒரு அந்த எஜமானனுடைய மனைவி, எஜமானனுக்கு அவனை பிடிச்சிடும், பெரிய ஆளாக்கிடுவார். ஆனால் மனைவிக்கு இவன் மேலே காமம் வந்துடும். ஸோ அதுக்கு அவன் உடன்பட மாட்டான். உடன்படலைன்னொடனே அவன் என்னோட காமத்தில் ஈடுபட ட்ரை பண்ணான்ட்டு அவன் மேலே அபாண்ட பழி சுமத்தி ஜெயிலில் தள்ளுருவாங்க. அப்போ பாருங்கள், இங்கே காமத்தை வெல்லக்கூடிய விஷயம் செய்தி வந்துடுச்சா? ஆனாலும் பழி வாங்கலை, அதுதான் முக்கியமான விஷயம். உன் மனைவி தான் இப்படி பண்ணான்னு சொல்லலை. அதே மாதிரி தன்னுடைய சகோதரர்கள் இப்படி பண்ணாங்க இல்லையா. கடைசியில் ஜெயிலுக்கு போய் ஜெயிலிருந்து எப்படியோ வெளியில் வந்து ராஜாவுக்கு சமமாக ஆகிடுவான். ராஜாவுக்கு அவ்வளோ பிரியமானவர் ஆனதுனால பேரளவில் மட்டும் நான் ராஜா, ஆனால் உண்மையிலே நீ தான் ராஜான்ட்டு அவ்வளோ பவர் கொடுத்துருவார். அந்த நேரம் சுற்றி இருக்கிற நாடு ஃபுல்லாக பஞ்சம், இங்கேயும் வந்துடும். ஆனால் இவன் புத்திசாலியாக இருக்கனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருவான், முன்கூட்டியே தெரிஞ்சதுனால. அப்போ இவனுடைய சகோதரர்கள்லாம் வரும்பொழுது இவன் என்ன பண்ணியிருக்கலாம் யோசிச்சு பாருங்கள். தன்னை கொலை பண்ண வந்தாங்க இல்லையா, பழி வாங்க மாட்டான். ஸோ இந்த அசுர குணத்தை வெல்வது தான் ஒவ்வொரு கதையுடைய தீமாக இருக்கும். ராமாயண மகாபாரதம் பாருங்கள், தர்மருக்கு வந்து பாண்டவர்களுக்கே பயங்கரமான சோதனை தான். துரியோதனன் அவனுடைய குரூப்பு சின்ன வயசுலேருந்தே பீமனை கொல்றதுக்கெலாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஏன் தன்னுடைய மனைவியை வந்து எல்லார் முன்னாடியும் மானபங்கம் படுத்துகிறாங்க இல்லையா, சபையில் துகிலுறாங்க. அப்போ கூட தர்மருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை தெரியுமா வரும் துரியோதனனை பார்த்து? என் பிரியமான சகோதரனே, அப்படி தான் கூப்பிடுவார். பற்று இருந்தால் அப்படி இருக்க முடியுமா? மனைவி மேலே பற்று இருந்தால், காமம் இருந்தால், மனைவி இப்படி பண்ணாங்கன்னா வார்த்தை எப்படி வரும் யோசிச்சு பாருங்கள். பிரியமான அப்போ பற்று இல்லாத பொழுது தான் அது சாத்தியம். அதேமாதிரி தன்னுடைய சகோதரர்களெல்லாம் அந்த குலத்தின் தேவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு பொறுமை இல்லாமல் தண்ணி குடிச்சு இறந்துடுவாங்க.
அப்போ ஒவ்வொரு சகோதரனும் வரும்போது, டேய் என் தம்பியை எப்படிரா கொண்டு இரு, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்து உன்னை கவனிச்சிக்கிறேன், தண்ணிக்கு நீ என்ன ரூல்ஸ் போடுறது, இது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு ஒவ்வொருத்தனா குடிச்சு செத்து போயிடும். கடைசியாக தர்மர் வருவார். ஆக்சுவலாக தர்மருக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்ததே. அப்போ முதல்ல தாகம் தர்மருக்கு தான். அப்போ தர்மருக்கு எவ்வளவு தாகம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வந்து இப்படி தண்ணி எடுத்து வாய்க்கிட்ட வைப்பார். உடனே குலத்தின் தேவன் தோன்றி, நான் தான் உன் சகோதரரெல்லாம் கொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாதனால கொன்னுட்டேன், நீயும் சொல்லனா உனக்கும் அந்த நிலமை தான். நான் இப்படி வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போய் தண்ணியை அப்படியே கீழே விட்டுட்டு அப்படியே வணங்கி, என்னால் முடிந்த பதில்களை சொல்கிறேன், கேள்வி கேளுங்கன்ற. தம்பி மேலே பற்று இருந்தால் இப்படி ஒருத்தர் நடந்துக்குவாரா? யோசிச்சு பாருங்கள். ஸோ இதைத்தான் கற்றுக் கொடுக்குது. இதைத்தான் கடவுள் இப்போ கற்றுக் கொடுக்குறார். நீ உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் உடல் மேலே பற்று, உடலின் உறவுகள் மேலே பற்று வருது. மீண்டும் உன்னை ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்ய அந்த ஆத்ம பலம் உனக்கு கூடும். ஆத்ம பலம்னா ஆத்மாவில் மட்டும் கவனம் செலுத்துறது. அதை தான் கடவுள் நமக்கு இப்போ போதிக்கிறார். ஸோ அதுக்கு சிவபெருமானை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற ஞானமாகிய முரளி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 தடவை அந்த முரளியை படித்ததை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளி உலக விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கும்பொழுது தான் பேசுகிறது கடவுள்ன்றதே உங்களுக்கு புரியும். இல்லாட்டினா புரியாது. மனிதர்கள் பின்னாடியே போய் ஏமாந்துட்டு இருப்பீங்க. லட்சக்கணக்கில் காசையும் கொடுத்துட்டு, லட்சக்கணக்கில் காசை கொடுத்துட்டு பொய் கேட்டுட்டு வருவீங்க. இங்கே ஒரு பைசா செலவில்லாமல் இறைவனுடைய ஞானத்தை கேட்பீங்க. ஸோ ஆத்மான்ற உணர்வில் வரும்பொழுது தானாகவே உடல் உணர்வுலேருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வில் நிலைத்தால் என்ன ஆகும்? ஆத்மா இன்னொருத்தரை ஆத்மான்னு தான் பார்க்குற பயிற்சி பண்ணணும். அப்போ ஆத்மாவை பார்த்தால் எப்படி காமம் வரும்? என்னதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னும் பொழுது எப்படி பற்று வரும்? எதன் மீது பற்று வரும்? நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்றார். ஸோ நிறைய ஞானம் வரும். அப்போ எதனால் உங்களுக்கு கோபம் வரப்போகுது? இந்த நாடகத்தை தடுத்து நிறுத்த மாட்டீங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரம் இதே வீடியோவை தான் நானும் போட்டேன். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாளில் இதே தான் நானும் பண்ணுவேன். நீங்களும் எந்த நாள் கேட்குறீங்களோ, எந்த மனநிலையில் கேட்குறீங்களோ அதே மனநிலையில் அதே நாளில் தான் கேட்பீங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குதுன்னு கடவுள் சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றை தடுக்க நினைக்கிறவன் எவ்வளோ பெரிய முட்டாள். அது உனக்கு நன்மைக்காக தான் நடக்குதுன்றார். அப்போ எதுக்கு நமக்கு கோபம் வரப்போகுது? இப்போ இந்த ஞானம் மைண்டுக்குள்ளே ஆழமாக பதியும்னா, இறைவனை நினைத்து நினைத்து ஆத்மாவை தூய்மையாக்கும் போது தான் இந்த ஞானம் நல்லா பதிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஞானத்தை கலியுகத்தின் இறுதியில், கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு வந்து இறைவன் கொடுக்கிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அசுர குணங்களை அழிப்பதைத்தான் வெளியில் அசுரர்களை அழிப்பதாக ராமாயண மகாபாரதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் வெளியில் இருப்பவர்களை அழிக்க கற்றுக் கொடுப்பவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அங்கே கிருஷ்ணர் சொன்னதாக போட்டாங்க. அது கிருஷ்ணரே சொல்லலை, சிவபெருமான் சொன்னார். பேரை மாற்றி மனிதர்கள் எழுதும்போது அப்படி வெளிப்படுது. அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் பாருங்கள். குணங்களை அழிக்கிறதுக்கு மனிதர்களை அழிக்கிறதா போட்டாங்க. சிவபெருமான் தன்னுடைய குழந்தைகள், நாம் எல்லோரும் அவருடைய குழந்தைகள் இல்லை, குழந்தைங்களுக்கு சொன்ன ஞானத்தை, இந்த ஞானத்தை கேட்டு நாம் ஸ்ரீகிருஷ்ணராக சொர்க்கத்தில் பிறக்கலாம் முயற்சி செய்தால். அப்போ அப்பாவுக்கு பதிலாக குழந்தை பேரை இந்து மதத்தில் போட்ட இதே தவறு தான் பைபிள்லையும் இயேசுக்கு அந்த மகிமை போட்டாங்க, பரமபிதாவுக்கு போட வேண்டிய மகிமையை. ஸோ பரமபிதாவை பற்றி, அல்லாவை பற்றி, சிவனை பற்றி யாருக்குமே தெரியாது. உண்மையிலே கிருஷ்ணர் ராமரை பற்றியும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மகாபாரத ராமாயணத்தில் இருக்கிற மாதிரிலாம் சண்டையெல்லாம் போட்டுட்டு இல்லை. சண்டை போட்டுட்டு இருந்தால் அதுக்கு பேர் சொர்க்கம் இல்லை. அங்கே போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். விஷ்ணுவுக்கு என்ன பேர்? வைகுண்ட வாசா, வைகுண்டத்தில் வசிப்பவர். வசிப்பவர் கடவுள் கிடையாது. அப்படி வசிப்பவர் கடவுள்னா சொர்க்கத்தில் வசிப்பவர் பைபிள் குரான் படி ஆதாம் ஏவாளையா கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை உருவாக்குனவர் தான் கடவுள். அந்த சொர்க்கத்திற்கு அவங்கள அனுப்புனவர் தான் கடவுள். அதை சிவபெருமான் இறுதியில் ஞானத்தை கொடுத்து அனுப்புகிறார். அதனால தான் கடைசியில் இயேசுவின் 2ஆம் வருகை வரும், கல்கி பகவான் வருவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சிம்பிளான ஞானம். ஆத்மான்னு வந்து சிவபரமாத்மாவின் நினைவிலே ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாரு, வேறு எந்த உறவும் கிடையாது. எல்லாரும் சிவ தந்தையுடைய குழந்தைகள். அந்த ரீதியில் எல்லோரும் உனக்கு சகோதர ஆத்மாக்கள். சகோதரன் தான், சகோதரி கூட கிடையாது. ஏன்னா உடம்பு நினச்சா தானே ஆண் பெண். சகோதர ஆத்மாக்கள். அந்த ஆத்மா மட்டும்தான் நீ பார்க்கணும், உடலை பார்க்கக்கூடாது. இது பயிற்சி வரும்.
ஸோ இந்த நிலை நீங்கள் இந்த உடலை விட்டு பிரிவதற்கு முன், இந்த உலகம் அழிவதற்கு முன், ஏன்னா உலக போர் வரப்போகுது இல்லையா, உலகத்தை அழிக்கிறதுக்கான போர் வருது, ஏன்னா அழிந்து தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறுது. அப்போ அந்த சொர்க்கத்தில் இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தன்னுடைய குணத்தை மாற்றி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலையை அடைந்தவர்கள் மட்டுமே அங்கே ஜென்மம் எடுப்பார்கள். ஏன்னா இந்த குணத்தை ஆத்மா அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன் நாளுக்கு நாள் உலகம் மோசமாகிட்டு இருக்குது அப்படின்னா, முன் ஜென்மத்தில் அவர் தாத்தா பாட்டியாக இறக்கிறதுக்கு முன்னாடி மோசமாக இருந்தது எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் வெளிப்படுது. அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இதில் கொடுமை என்னென்னா, சத்குரு அவர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பற்றி சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வாழற நேரம் ஃபுல்லாக நல்ல நேரம், இறக்கிறது தான் கெட்ட நேரம், பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இல்லவே இல்லை, இறந்த பிறகும் இருக்க போகிறதில்ல, ஸோ இருக்கிற நேரத்தில் எதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுஜென்மத்தை பற்றியே அவர் பேசவே இல்லை. அப்போ மறுஜென்மமே இல்லைன்றது முஸ்லீம் கிறிஸ்தவ மதத்துடைய நம்பிக்கை. அப்போ அவர் பேசுகிறதே இந்து மதத்துக்கு எதிரான விஷயம்னு கூட தெரியாமல் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லோரும். ஸோ இதில் ஒரு வீடியோவில் என்னென்னா, இப்போ இருக்கிறது தான் நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறோம், நாம் இப்போ ஆல்ரெடி சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்குதான்றார். எல்லோரும் அப்படியே சந்தோஷமாக கை தட்டுறாங்க. சுற்றி எவ்வளோ நோய் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை, எத்தனை கற்பழிப்பு, இது சொர்க்கமா? அப்போ ஒரிஜினல் சொர்க்கம் எதுன்னு தெரியாததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அந்த சொர்க்கத்தில் கற்பழிப்பு இல்லை, கணவன் மனைவி இடையில் கூட காமம் இருக்காது. காமம்னா என்னன்னே தெரியாது, அந்த மனம் சலனம் கூட ஆகாது. ஆத்ம உணர்வில் இருக்கனால நிரந்தரமாக அந்த ஆனந்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை இறைவன் எடுத்துகிட்டு வர சொல்கிறார். ஆனந்த அலைன்ட்டு ஈஷாயோகால போடுறாங்களா, அது உண்மையிலே நாம் போடணும் இல்லையா? ஆத்மாவில் மட்டும் உங்களுடைய அந்த கவனம் இருக்கணும். ஸோ ஆத்மாவில் கவனம் இருந்து பரமாத்மாவுடைய நினைவில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு எப்போவுமே கோபம் இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கும் நேரம் எடுக்கும் இல்லை? அவர் கேட்கும்போது நீங்கள் டென்ஷன் ஆவீங்களா? அப்படியே சுற்றி நடக்கிறதெல்லாம் மோசமாக தான் இருக்குது, அப்படி டென்ஷன் ஆகுனா நான் எப்பயும் டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்கணுன்றார். சுற்றி நடக்கிறதெல்லாம் மோசமாக இருக்குதுன்னு அவரே சொல்கிறாரு. ஒரு பக்கம் இதுதான் சொர்க்கம்னு சொல்கிறாரு, எப்போவும் டென்ஷன் ஆகணுன்னாரு. அவர் டென்ஷன் ஆகி நம்ம பார்த்ததே இல்லையா? இல்லை, சமீபமாக கூட பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் டென்ஷன் ஆகியிருந்தார். ஏன்னா இப்போ ஒருத்தர் பிரபலம் ஆகிட்டார்னா அவருக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க தான் சுற்றி இருப்பாங்க, மற்றவங்களாம் அவங்க கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இன்னொன்று, அவங்க பேட்டி எடுக்கும்போது மட்டும்தான் நாம் பார்க்குறோம், 24 மணி நேரம் பார்த்துன்னு இருக்கிறோம். ஸோ ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு சொன்னதுக்கே அவர் கோபப்பட்டார், ஜஸ்ட்டு பேரை சொன்னதுக்கே கோபப்பட்டார். போப்பாண்டவர் அவருடைய பேர் சொல்லி கூப்பிட்டுருவீங்களா, சத்குருன்னு கூப்பிடுங்கன்னார். ஆனால் இப்போ கலையரசனை இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்கள, நேரடியாகவே போய் அவர்கிட்ட அவ்வளோ மோசமான கேள்விகளை எல்லாம் கேட்டாங்க. அவர் கோபப்பட்டாரா? யோசிச்சு பாருங்கள். அந்த யோக பலம் இங்கே கலையரசன் பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்லலை, ஆனால் அவருக்கு அந்த சக்தி இருக்குது பாருங்கள். இயற்கையாகவே அந்த அமைதி, பணிவு, அந்த சக்தி இது இருக்காது. ஸோ அப்போ அவரை ஃபாலோ பண்ணுறவரை, இப்போ ஈஷோயோகா நிறுவனருக்கே அந்த சக்தியில் சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறாருன்னா அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எப்படி அமைதி சக்தி வந்துடும்? ஸோ அப்போ அமைதியின் கடவுளாக இருப்பவர் சிவபெருமான். ஸோ அவரை நினைக்க தான் அந்த சக்தி வரும். அவரை நினைக்கிறது தான் யோகம். சும்மா கையை காலம் அடக்கிறது, வித்தியாசமாக மூச்சு விடுறதுக்கு பேர் யோகம் கிடையாது. அதை வேணால் ஹடயோகம்னு சொல்லலாம். ஹடயோகம்னா எல்லைக்குட்பட்டது. வேணும்னா உங்கள் உடலுக்கு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம், நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், எல்லாராலையும் அது பண்ண முடியாது. பெண்களால் பண்ண முடியாது, வயோதிகரால் பண்ண முடியாது. ஸோ அப்போ ராமராஜ்யம்ன்றது சுகம் மட்டுமே இருக்கிற ராஜ்யம். அங்கே இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியும் துக்கத்தை அனுபவிக்காது. அதுதான் ராமராஜ்யம். ராமாயணத்தில் காட்டப்பட்டது ராமராஜ்யம் இல்லை, அது ராவண ராஜ்யத்தில் ராமராஜ்யத்திற்கு தன்னை தயார்படுத்திக்கிறது. இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்குது இறைவனுடைய ஞானத்தை கேட்டு. ஸோ அப்போ அதில் கூட பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்போ அவர் திருமணம் பண்ணுறாரோ அப்போ சிவதனுசை உடைச்சிட்டு திருமணம் பண்ணுறாரு. அதாவது இறைவனுடைய ஞானமே காமத்தை வெல்லணுன்றது. அப்போ திருமணம் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் காமத்துக்கு தான் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ காமத்தில் விழும்போது இறைவனுடைய நியமத்தை அவர் மீறாருன்னு காட்டுறதுக்கு தான் சிவதனுசை உடைப்பதாக காட்டப்படுது. இதுவே யாருக்கும் தெரியாது, அது பெருமையாக அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் பரசுராமன் கோபப்படுறாரு, யாரா சிவனுடைய இதை உடைச்சதுன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே அவர் பணிவானவராக ஆகிறார். ஸோ அவரை பரசுராமனை உயர்த்தி தன்னை தாழ்த்தி பேசுகிறார். ஸோ அப்போ அந்த நிலையிலேருந்து கொஞ்சமாக அவர் எப்படி முன்னேறிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் ராமாயணம். அப்போ கூடவே சகோதரனே அழைச்சிட்டு போகிறார். மனைவியோடு போகிறவங்க சகோதரனை கூட அழைச்சிட்டு போவாங்களா? அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மனைவியாக இப்போ கலியுக காட்டில் நம்ம இருக்கிறது தான் அவரை காட்டுக்கு துரத்திட்டாங்கன்றது. சொர்க்க ராஜ்யத்தில் இருந்த நாம், அது ஆத்மாவுடைய கதை.
எப்போ காமத்தில் விழ ஆரம்பிச்சிட்டோமோ சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு வந்துட்டோம். இதுதான் பைபிளில் வந்து அந்த கனியை சாப்பிட்டவுடன் சொர்க்கத்தை விட்டு துரத்துனது. கனியை சாப்பிட்டவுடனே கடவுள் எப்படி கண்டுபிடிக்கிறார்? அந்தரங்க பகுதியை அவங்க மூடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் அவங்க தவறு செய்திருக்கிறாங்க. காமத்தில் விழுந்த பிறகு அவங்க சொர்க்கத்தில் இருக்க தகுதியற்றவர்கள். கடவுள் துரத்தலை, சொர்க்கத்தை நாம் நரகமாக மாற்றிடுறோம். நமக்குள்ள விஷகுணம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அனைத்தையும் இழக்கிறோம். அந்த இழக்கிறத தான் அவர் காட்டுக்கு துரத்தப்பட்டார், பாண்டவர்கள் காட்டுக்கு துரத்தப்பட்டார். அதுக்கு பின்னணியாக வேற ஒரு காரணம் கதைப்படி சொன்னாலும் அர்த்தம் வந்து இதுதான். ஸோ சூதாட்டத்தில் தோற்று பாண்டவர்கள் காட்டுக்கு துரத்தப்படுறதாக காட்டுறாங்க. சூதாட்டம்னா என்ன? புத்தியை மயக்கக்கூடிய ஆட்டம். அப்போ புத்தியை அதிகமாக மயக்கக்கூடியதே இந்த காமம் தான். ஸோ அதனால் நாம் அனைத்தையும் இழக்கிறோம். அப்போ இறைவனுடைய வழிப்படி நடந்து நாம் மீண்டும் அனைத்தையும் அடையிறது எப்படி? கடைசியில் என்ன ஆயிடுது? ராமர் ராஜ்யத்தை அடையிறார். ஸோ அதுதான். அப்போ வழியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனைவியையும் சகோதரனையும் அழைச்சிட்டு போகிறார் இல்லையா? அப்போ மனைவியை சகோதரனாக பார்க்க வேண்டிய முயற்சி. அப்போ ராவணன் வந்து மனைவியை கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காமத்தில் விழுந்துடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப வராங்க இல்லையா? அப்போ ராவண ராஜ்யத்தில் தான் சீதை மட்டும் இல்லை, அந்த ராமரும் இருக்கிறார். அப்போ ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ராவணனால் கடத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த கதாபாத்திரம் படி சொல்கிறேன். அப்போ ரெண்டு பேரும் காமத்தை எப்போ வெல்றாங்க அப்படிங்கிறது தான் அக்னி பரீட்சை. காமத்தை வெல்ல முடிந்ததா இல்லையா? அப்போ கணவனை பார்க்கும்போது அந்த மனம் சலனப்படாமல் இருக்குதா? அது எப்படி சாத்தியம்? இறைவனுடைய நினைவிலேயே மூழ்கி இருந்தால் சாத்தியம். ஸோ அப்போ காமம்ன்ற நெருப்பில் அவங்க எரியாமல் வராங்கன்றதான் அர்த்தமே தவிர ஸ்தூல நெருப்பு கிடையாது. அதே தான் பார்த்திங்கன்னா சதி அவதாரம், பார்வதியுடைய ஒரு அவதாரம். சதி வந்து யாகத்தீயில் தன்னை எரிச்சுக்கிட்டதாக காட்டுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உடல் உணர்வை முற்றிலுமாக அழிச்சிட்டாங்க இறைவனுடைய நினைவிலிருந்து. உடல் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? ஆத்மா. ஆத்மா எரிக்க முடியாது, வெட்ட முடியாது, நினைக்க முடியாதுன்னு கீதையில் இருக்குது இல்லையா? அந்த ஒரு சாரம் தான் இங்கே விஸ்தாரமாக இத்தனை கதைகளாக உருவாகி இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மனைவியோட காமத்தை விட்டாச்சு. ஆனால் பற்று இருக்கும்ல, என்னுடையவர் இல்லையா? மனைவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் அந்த பற்று இருக்கும்ல. ஸோ அந்த பற்றை வென்றாரா? சகோதரனாகவே நினைத்தாலும் அந்த சகோதரன் மீது ஒரு பற்று வரும் இல்லை? அதாவது மனைவியை சகோதரனாக நினைக்கும் போது சொல்கிறேன். அப்போ அந்த பற்றையும் வெல்கிறாரா? கடைசியில் சகோதரனையும் துரத்துற மாதிரி ராமாயணம் வரும். அதுக்கப்புறம் தான் சராயு நதியில் போய் அவர் மோட்சம் அடைந்தார், மகாவிஷ்ணுவாக மேலே போனார்னா. இது எல்லாம் எப்போ? இந்த ஞானம்ங்கிற நதியில் மூழ்கி, ஸ்தூல நதி இல்லை, இந்த ஞானத்தை நதியோடு ஒப்பிடுறாங்க புராணத்தில். அந்த ஞானத்தில் மூழ்க மூழ்க ஆத்மா தூய்மை ஆகுது, ஆத்ம உணர்வில் வருது, உடல்ன்ற உணர்வை மறக்குது. அப்போ சொர்க்கத்துக்கு போகுது. சொர்க்கத்துக்கு தனியாக போகலை, என்னுடைய மக்கள் எல்லாம் வரணும். அப்போ எல்லாருமே எப்போ வர முடியும்? சராய நதியில் மூழ்கினா தான் வர முடியும், தானாக வர முடியாது. அதாவது ஞானத்தில். இப்போ ஞானத்தை எடுப்பவர்கள் சொர்க்கத்திற்கு வருவார்கள். அதில் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவாங்க. அதில் நம்பர் 1 பதவி அடைந்தவர் ஸ்ரீ நாராயணன். அதனால தான் சொர்க்கவாசல் திருப்பிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடப்படுது. அதாவது சொர்க்கத்தின் வாசலை திறந்தவுடன் ஆட்சி செய்பவர் அவரே அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இதை சத்குரு சொல்ல முடியுமா? எந்த வேதங்களை படிப்பவர்கள் சொல்ல முடியுமா? எந்த மத போதகரும் சொல்ல முடியுமா? மனிதன் சொல்ல முடியுமா? எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. இப்போ கடவுள் சொல்கிறார், அதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், நாங்களாக யோசித்து சொல்லலை. அப்போ அப்படிப்பட்ட கடவுள் வந்து சொல்கிறார் ராமராஜ்யம் வரப்போகுது. இதை நரேந்திர மோடிஜி எடுத்துகிட்டு வர முடியாது, ஆனால் அது வரப்போகுதுன்றது அவங்க மூலமாக வெளிப்படுது. அவங்க ராமராஜ்யன்றது இந்து மதத்தை சொல்கிறாங்க, ஆனால் இந்து மதமே நரகத்தில் தான் வருது. இதோடைய ஒரிஜினல் பேர் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் சொர்க்கத்தில். ஏன்னா அங்கே தேவதைகள் மட்டும் இருப்பாங்க, வேறு எந்த தர்மமும் அங்கே இருக்காது. ஏன்னா உலகம் அழிஞ்சு தான் அங்கே சொர்க்கமாக மாறுது. ஸோ அதுதான் ராமராஜ்யம். அங்கே தான் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எந்த விலங்குகளுக்கும் எந்த தீங்கும் வராது. ஸோ அது இப்போ வரப்போகுது. அதற்காகத்தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதை கடவுள் மட்டுமே உருவாக்க முடியும், மனிதர்கள் உருவாக்க முடியாது. ஈஷா யோகா சத்குரு சொல்கிற மாதிரி தானாகவே யோசித்து அப்படியே நாங்கள் முன்னேறி போயிடுவோம். கீழ் நோக்கி தான் போவீங்க. எப்படி முன்னேறி போவீங்க? யுகத்தையே தலைகீழாக சொல்கிறீங்க பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற ஞானம் எல்லாம் தலைகீழாக தான் இருக்கும். ஸோ இந்து மதத்தை பற்றி ஸ்லைட்டாக ஞானம் உள்ளவங்க கூட கரெக்டாக சொல்லுவான் அந்த யுகத்தை. அதை கூட சொல்ல தெரியாத சத்குரு பின்னாடி தான் மக்கள் ஃபுல்லாக போய் விழுந்து கிடக்குறாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் கலியுகம். ஸோ அடுத்தது சத்குரு வந்து ஒரே தேசம் ஒரே எலெக்ஷன், ஒரே நேரத்தில் எலெக்ஷன், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ வந்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதை பற்றி கேட்டிருப்பாங்க. அவர் வந்து அது நல்லது தான், ஏன்னா
எங்கேயோ ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன்னா இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இந்த மீடியாக்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன்னாலே போய் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ மக்கள் வந்து அதை கேட்டு கேட்டு ஒரு பதற்றத்தில் வாழற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. நிறைய பொய்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்னை கேட்டால் ஒரு 7-8 வருடத்திற்கு ஒரு முறை தான் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ராமராஜ்யத்தில் எலெக்ஷன்லாம் நடக்காது. இப்போ நம்ம பண்ணுற முயற்சிக்கு ஏற்ப அடுத்த 2500 வருடம் சொர்க்கத்தில் ஒவ்வொரு பிறவிக்கும் நீங்கள் என்னென்ன பதவி அடைவீங்கன்றதை இப்போவே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க உங்களுடைய முயற்சியின்படி. முயற்சி என்ன? இறைவனுடைய நினைவிலிருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் என்று தெய்வீக குணங்களை வளர்த்துக்கிறது தான். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ராஜ குடும்பத்தில் பிறப்பீங்க. அது தானாகவே நடக்கும். ஸோ அப்போ ஒரு விதத்தில் மகாத்மா காந்தி ராமராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டெமோக்ரஸினும் எடுத்துகிட்டு வராரு பாருங்க இல்லையா? அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதனால தானே நீங்கள் வந்து இப்படி மக்கள்கிட்ட அந்த இதை கொடுக்குறீங்க. நீங்கள் மக்கள்கிட்டயே கொடுத்தா கூட உங்களுடைய மக்களுடைய அதிகபட்ச மக்களுடைய குணத்திற்கு ஏற்றவர் தான் அங்கே வருவாங்க. உங்களை நல்லா வச்சு சோதனை பண்ணணும் அப்படின்னா அதாவது அந்தளவுக்கு நீங்கள் நல்லா பாவம் செஞ்சீங்கன்னா உங்களை டார்ச்சர் பண்ணுறவங்கள தான் ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ அதனால் கர்மத்தின் விதியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ராமராஜ்யத்தில் எலெக்ஷன் கிடையாது. ஆனால் இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில் நமக்கு தெரிஞ்சிடும் சொர்க்கத்தில் யார் யாருக்கு என்னென்ன பதவி கிடைக்குன்றதெல்லாம் கடைசி நேரத்தில் தெரிஞ்சிடும். அப்போ யாருக்கு அங்கே மிக உயர்ந்த பதவி கிடைக்கும்னா யார் வந்து எல்லார்கிட்டேயும் அதிகமாக ஆசீர்வாதம் அடைகிறார்களோ அவங்க தான் அங்கே முதல் நாராயணனாக பிறக்க முடியும். ஸோ அதனால தான் கடவுள் சொல்வார், காலைல ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரையும் உங்கள் தொடர்பில் வர எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்க இறைவனின் வழிப்படி. அதுக்காக காமத்தில் விழுந்தால் தான் கணவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்ட்டு போய் காமத்தில் விழுறது கிடையாது. அது காமம்னா என்னென்னு தெரியாத உலகம். காமத்தில் விழுந்து தான் அனைத்தையும் இழந்திருக்கிறோம். ஸோ அங்கே கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது தான் மனைவி கர்ப்பம் அடைந்தாலே தவிர காமத்தினால கர்ப்பம் அடையலை. அதனால தான் புராண கதைகள் எல்லாமே மந்திரத்தினால குழந்தை பிறந்துச்சு, பாயசம் குடித்தவொடனே குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி மகாசிவராத்திரி அப்போ சத்குரு ஈஷா யோக மையத்துடைய நிகழ்ச்சி தான் எல்லா டிவிலையும் பெரும்பாலும் ஒளிபரப்பப்படுது. அதில் குறிப்பாக அவருடைய டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அதை பற்றி கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த வாழ்க்கையே சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க டான்ஸ் ஆடுறதே அந்த துக்கத்தை மறந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கூட்டமாக அதுக்காக தான் போகிறாங்க. இப்போ டான்ஸ் ஆடுறவங்களும் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா பப்பில் இருக்கிறவங்களும் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமாக. சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு தெரியாமல் தான் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. டிவி, சாராயம், காமம், விபச்சாரிக்கிட்ட போகிறது, இவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமாக. சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு தெரியல. அதனால் புத்தியை மயக்கக்கூடிய விஷயத்தை அவங்க சந்தோஷம்னு நினச்சிக்கிறாங்க. சந்தோஷம் உள்ளேருந்து வரும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, உள்ளேருந்து தானாகவே வரும். சந்தோஷத்தினால ஆடுறது வேறு. சொர்க்கத்திலும் எந்த நேரமும் ஆடலும் பாடலுமாக இருப்பாங்க. அங்கே உண்மையிலே துக்கத்துக்கான விஷயம் கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. காசு கொடுத்துட்டு போய் ஆடிட்டு வராங்க. ஸோ 24 மணி நேரமும் ஆத்ம உணர்வில் இருந்தால் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. 24 மணி நேரம் உங்களால் ஆடிட்டு இருக்க முடியுமா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஆடுனா அது சந்தோஷத்துடைய அறிகுறி அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறவங்கெல்லாம் மிகப்பெரிய பேனிக் அட்டாக்கில் பெரிய பெரிய பாப் ஸ்டார்லலாம் இருக்கிறாங்க இல்லையா? சூசைடெல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சனு சூசைட் பண்ணி இறந்தார் இல்லை இல்லையா? அவர் எந்த நேரமும் டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தார், மக்களை மகிழ்வித்தார். ஆனால் உண்மையில் அவர் ஆனந்தமாக இருந்தாரா? அவரே அந்த நிலைமைன்னா அவர் காசு கொடுத்து ஆட போனவங்களாம் உண்மையில் ஆனந்தமாக இருக்கிறாங்களா? அப்போ ஆனந்தம் உள்ளிருந்து வர்றது. ஸோ அது ஆத்ம உணர்வில் நீங்கள் நிலைச்சாலே வரும். அந்த ஆத்மான்ற வார்த்தையை பற்றியே அவர் பேச மாட்டார். அதெல்லாம் ஒரு கற்பனை. சொர்க்கம் கற்பனை, நரகம் கற்பனை, இப்போ இருக்கிறதான் நிஜம். ஸோ இப்போ நான் சந்தோஷமாக இருக்க கற்றுக் கொடுக்குறேன். அங்கே போனீங்கன்னா உட்காந்து ஃபுட்பால் விளையாட கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி இருந்து சந்தோஷமாக இருக்கிறது தான். எப்படி தாத்தா பாட்டிலாம் எப்படி ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாங்களா? டெய்லியும் விளையாண்டுட்டு இருப்பாங்களா? சரி, விளையாடுறதுக்கு யாருமே இல்லைண்ணா, கணவன் விட்டு போயிட்டானா, செத்து போயிட்டான்னா, ஸோ அப்போ எதன் மீதும் பற்று வைக்காமல் இறைவனோட நினைவில் மட்டும் இருக்கும் பொழுது இறைவனிடமிருந்து அந்த ஆனந்தம் கிடைக்கும்போது யார் வந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை, போனாலும் கவலை இல்லை. ஸோ அதை இறைவன் கற்றுக் கொடுக்குறார். ஸோ அது இறைவனோடு புத்தியை நீங்கள் இணைக்கணும்னா இறைவன் எப்படி இருக்கிறாரு, அவர் எங்கே இருக்கிறாரு, அவரை நினைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், அவரை எப்படி நினைக்கிறது, இதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ இதை கடவுள் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார். ஸோ இவ்வளோ நேரம் பேசி ஒரே ஒரு ஆத்மா மனம் மாறி இறைவன் கையை பிடித்தாலும் இந்த வீடியோ வெற்றி தான். ஸோ அந்த மாதிரி சகோதரர்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. அதிலும் குறிப்பாக இந்த வீடியோவினால் மாறியவர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.